திவ்யாவும், சாண்ட்ராவும் ஒரே டீமா அப்படிங்கிற மாரி தான் இப்போ வந்து வீக்லி டாஸ்க் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீக்லி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் மராத்தான் பட் பல ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. 2 டாஸ்க்க வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டாஸ்க்கில. ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து 3 டீமா வந்து பிரிய போகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் யூசுவலா டான்ஸ் மராத்தான் அப்படின்னாலே ஒரு கேரக்டர் குடுப்பாங்க. அந்த மாரி குடுக்க போறது கிடையாது. அவங்க அவங்களாவே இருந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. அப்படி வந்து 3 டீமா பிரிஞ்சவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சேலஞ்ச் வந்து குடுக்கப்படுமா. அந்த சேலஞ்சில வந்து யார் எந்த டீம் வின் பண்றாங்களோ, அந்த டீமுக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும் போல. ஸோ இந்த மாரி 3 நாள்ல எத்தனை சேலஞ்சில யார் வின் பண்றாங்களோ, அந்த டீம் வந்து டைரக்ட்டா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் போட்டிக்கு வந்து போட்டி போடுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, 3 டீமா வந்து பிரிய சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு 3 டீமுக்கு வந்து 1, 2, 3 சொல்ல வச்சு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீம வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த வகையில இப்போ அந்த ஒரு டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு 3 அணி தான். ஸோ அதில வந்து திவ்யாவும், சாண்ட்ராவும் ஒரே டீம்ல வந்துட்டாங்க. கானா வினோத் அண்ட் அமித் அந்த டீம்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வதி, கனி, நம்ம கமருதீன் அண்ட் ஆதிரை இவங்க ஒரு டீம்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம், எஃப்ஜிஎக்ஸ், சபரி, அரோரா, சுபிக்ஷா இவங்க 5 பேரும் வந்து ஒரு டீம்ல இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லா இந்த ஒரு டாஸ்க் தான் வந்து போகப்போது. ஸோ இந்த ஒரு டாஸ்க்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சேலஞ்ச் சொல்கிறாங்கல்ல, அதில வந்து ஒரு சேலஞ்சா வந்து இன்றைக்கி வந்து கிளாக் வந்து வெளிய வச்சிருப்பாங்க போல. ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து இப்போ திடீர்னு வந்து டைம் 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 டீமும் வந்து அந்த டைமை வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும் செகண்ட்ஸோட. அதை எந்த டீம் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்களோ, அந்த டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போயிட்டு பிக் பாஸ் கிட்ட வந்து சொல்லணும், நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் வந்து பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டுக்கு அவங்க வந்து டான்ஸ் ஆடணும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ இது எப்படியே வந்து யார் ஃபர்ஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாட்டு போடுவாங்க. செகண்ட் போகிறவங்களுக்கு செகண்ட் பாட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து போகும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்டர்டெய்னிங்காக கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.